ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கார்த்தியா சேரனை பார்க்க வர்றாங்க. சேரன் வந்து கார்த்தியா நினப்புல தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கார்த்தியா இங்கே வர, கார்த்தியா பார்த்ததும் ஷாக்காகி கேட்குறாரு, என்ன கார்த்தியா இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்க? நேற்று தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, மாப்பிள்ளை எதுவும் தப்பாக எடுக்க மாட்டாரா? ஏன் இப்படி வந்திருக்க அப்படின்னு கேட்குறாப்புல. என்ன மாமா, கல்யாணம் ஆகிட்டா நான் வரக்கூடாதா அப்படிங்கிறாப்புல. இல்லைப்பா, நான் அதுக்கு சொல்லலை, தப்பாக எடுப்பாங்களப்பா அப்படின்னவும், தப்பாக எடுத்தால் எடுத்துகிட்டு போகிறாங்க, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை அப்படிங்கிறாப்புல. என்னப்பா சின்ன பிள்ளை தானமா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு. கார்த்தியா சொல்கிறாங்க, மாமா நீங்கள் சொன்னதுக்காகத்தான் நான் கழுத்தை நீட்டினேன், மனசாரெல்லாம் வந்து நான் ஏற்றுக்கல. நீங்கள் சொன்ன ஒரே காரணத்துக்காக நான் மனசு இல்லாமல் தான் போய் கழுத்தில் தாலியை வாங்கிக்கிட்டேன். இப்பயுமே எனக்கு அவரோட வாழலாம் எனக்கு விருப்பமே கிடையாது அப்படிங்கிறாப்புல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா, என்னதான் இருந்தாலும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் அந்த மாதிரி பேசாத அப்படிங்கிறாப்புல. இவங்க 2 பேரும் பேசுகிற சவுண்டு கேட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் வர்றாங்க. வந்ததும் கார்த்தியாவை பார்த்துட்டு நிலாவே கேட்குறாங்க, கார்த்தியா இப்போ எதுக்கு வந்தீங்க? இப்போ நீங்கள் இங்கே வந்தது உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதை விட பெரிய பிரச்சனையாக போயிடும். 2வது இனிமேல் வந்து உங்கள் வீட்டுக்காருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அதை விட பெரிய பிரச்சனையாக போயிடும். ஏன் இப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்குறாங்க. கார்த்தியா சொல்கிறாங்க, நிலா நான் சொல்கிறத தயவு செய்து கொஞ்சம் நேரம் கேளுங்களேன், ஏன் வந்தேன்னு எல்லாரும் கேட்குறீங்க, எல்லாரும் தானே மனசு வச்சு அனுப்பி விட்டீங்க கூட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு மட்டும் சேரன் மாமா என் கழுத்தில் தாலி கட்டியிருந்தா நான் இப்படி வந்து மனசு உடஞ்சி போய் நானும் வந்து மனசு இல்லாமல் தாலியை வாங்கிட்டு நிம்மதி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கேன். இதே மாமா கையில் நான் தாலி வாங்கியிருந்தேன்னா இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். ஆனால் என்னை வந்து மாமா இப்படி அனுப்புவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படிங்கிறாப்புல. இப்போ அதெல்லாம் பேசி ஒன்றத்துக்குமே ஆக போகிறதில்ல, எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. இனிமேல் வந்து நீங்கள் வந்து இதையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இல்லை நிலா, என்னால் மறக்கவே முடியலை, சேரன் மாமாவை நானும் மறக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் மறக்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. சேரன் சொல்கிறாரு, இதை ஏற்றுக்கிட்டு தாப்பா ஆகணும் நீ, ஏன்னா நீ வந்து உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் வந்து எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்லாம் நீ சொல்லக்கூடாதுப்பா. நீ எங்கிட்டாவது சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும்ப்பா. நீ தயவு செய்து என்னைய மறந்துட்டு நீ நல்லபடியாக அவரோட வாழப்பாரு அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. என்ன மாமா பைத்தியம் மாதிரி பேசுகிறீங்க? மனசில் ஒருத்தரையும் அவரையும் நான் ஏற்றுக்கிற முடியுமா? நான் அவரை மனசார ஏற்றுக்கல, என்னால் ஏற்றுக்கிறவும் முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா நீ பேசுகிறது தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. அதுக்கு சோழனும் வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் கார்த்தியா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் வந்து நீங்கள் இப்படி வர்றது போகிறதெல்லாம் வந்து நல்லதுக்கு இல்லை. இந்நேரம் மாப்பிள்ளை வந்து உங்களை தேட ஆரம்பிச்சிருப்பாரு, அதனால் தயவுசெய்து நீங்கள் வீட்டுக்கு போங்க. உங்கள் வீட்டு ஆளுகளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் பிரச்சனை பெருசாக போகும். தயவுசெய்து நல்லபடியாக போங்க. அண்ணனும் இப்போ தான் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துக்கிட்டு வர்றாரு, அவருமே உங்கள் நினப்பில் தான் இருக்கார், உங்களை அனுப்பிச்சிட்டாரு ஒழிய அவர் நினப்பு பூராமே உங்களை தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் வேறு வழி இல்லை, உங்கள் கழுத்தில் தாலி ஏறிடுச்சு, இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சோழன். அப்போ கார்த்தியா சொல்கிறாங்க, என்ன தாலி ஏறிடுச்சுங்கிறீங்க? நான் வந்து மனசார ஏற்றுக்கிட்டா தானே என்னால் வாழ முடியும். இனியுமே வந்து நான் வந்து வம்பா சேரன் மாமா அனுப்பிச்சாருன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் கழுத்தை நீட்டினேன், மற்றபடி இன்னும் வந்து என் மனசில் இருக்கிறது சேரன் மாமா தான் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியலை நிலாவுக்கே. என்ன நீங்கள் புரிஞ்சு பேசுகிறீங்களா புரியாமல் பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நிலா. அந்த நேரம் பார்த்து நடேசன் உள்ளே வர்றாரு. உள்ளே வந்ததும், ஏம்மா இப்போ எதுக்குமா இங்கே வந்த அப்படிங்கிறாரு கார்த்தியாவை பார்த்து. மாமா என்ன மாமா தெரியாத மாதிரி பேசுகிறீங்க, நான் என்ன விரும்பியா போய் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்னை சேரன் மாமா தானே வம்பா எங்கள் அம்மாவோட அனுப்பிச்சி விட்டாரு, எல்லாரும் தெரிஞ்சிருந்தும் ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாப்புல. அது சரிதாம்மா, அவன் சேரன் பண்ணது தப்புத்தேன், நான் இல்லைங்கள, ஆனால் இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சே, எதுவுமே பண்ண முடியாதே, இப்போ எதுக்கு நீங்கள் வந்திருக்க அப்படிங்கிறாரு நடேசன். இல்லை மாமா, அந்த வாழ்க்கையை என்னால் ஏற்றுக்கிற முடியலை அப்படின்னவும். ஏம்மா என்னம்மா அப்படி சொல்கிற, இது வந்து நடைமுறைக்கு சாத்தியப்படாதே, நீ தாலி கட்டிட்டு அவன் தாலி கட்டிட்டான், உனக்கு இனிமேல் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நடேசன். இப்போ சொல்லுங்க மாமா, இந்த கயரை நான் உடனே கழட்டி கொடுத்துட்டு கூட நான் வர தயாராக இருக்கேன் அப்படிங்கிறாப்புல. என்ன சின்ன பிள்ளைத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க, தாலி என்ன உனக்கு சும்மா விளையாட்டு பொருள்னு நினச்சியா அப்படின்னு நடேசன் கேட்குறாரு. இல்லை மாமா, அது எனக்கும் தெரியுது, ஆனால் என்னால் ஏற்றுக்கிற முடியலையே, நான் இதை விரும்பியா ஏற்றுக்கிட்டேன், எல்லாரும் கட்டாயப்படுத்தி என்னை அனுப்பிச்சி விட்டீங்க, அவங்க என்னையை கட்டாயப்படுத்தி எங்கள் அம்மா அப்பா அவர் கழுத்தை நீட்ட வச்சாங்க, இது வந்து ஒரு பொம்மை கல்யாணமாக தான், இது உண்மை கல்யாணம் இல்லை, எனக்கு சுத்தமாக பிடிக்கலை, தயவு செய்து வந்து எனக்கு அங்கே இருக்கவும் பிடிக்கலை அப்படிங்கிறாங்க.
என்னம்மா உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு? நேத்து வந்த இடத்துல இவன தாலி கட்ட சொன்னா, இவன் தாலி கட்டாம உங்க அம்மாவோட அனுப்பிச்சு விட்டுட்டான். நீ என்னடான்னா, நான் பொம்மை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீ வந்து நிக்கிற. என்ன செய்றது? அப்படின்னு சொல்லிட்டு அவரும் புலம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரம் பாண்டியனும் பல்லவனும் சொல்றாங்க, இல்லங்க கார்த்தியா, நீங்க வீட்டுக்கு போங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. ஏன்னா இது வந்து பெரிய பிரச்சனை ஆயிரும். கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் ஆகலைன்னா கூட ஏதாவது சொல்லி நம்ம சமாளிச்சிடலாம். ஆனா கல்யாணம் ஆன பிறகு நீங்க இங்க வந்ததே தப்பு. இந்நேரம் உங்கள தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. இங்க வந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையா போயிரும். தயவுசெய்து வீட்டுக்கு போங்க அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. நான் போமாட்டேன். நான் வீட்ட விட்டு போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி அடம் பண்றாங்க கார்த்திகா. கார்த்தியா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி சேரன் மாமா அளவுக்கு வந்து அவர் நல்லவர்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு குண்ட தூக்கி போடுறாங்க. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு. என்ன சொல்ற கார்த்தியா? என்ன உண்மையை தான் சொல்றியா? அவரை பற்றி எப்படி? நேற்று தான் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அவரை பற்றி அதுக்குள்ளே உனக்கு என்ன ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு? அவரை பற்றி தப்பாக பேசுகிற அப்படிங்கிறாப்புல. என்னைய மனசில் வச்சுக்கிட்டு அவரை வந்து அவர் மேலே ஏதாவது பழிய போட நினைக்காத அப்படிங்கிறாரு சேரன். நான் சொல்கிறது உண்மைதான். அவர் வந்து உண்மையிலே வந்து வேற பொண்ணோட தொடர்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாப்புல. இதை கேட்டு வந்து நிலா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னவும், ஆமாம், நேற்று வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு போனேன். அப்போ வந்து நான் டயர்டாக இருக்கேன், நான் தூங்க போகிறேன் அப்படின்ட்டேன். சரி படுத்துக்கன்ட்டு அவரும் என்னை வந்து தூங்க சொல்லிட்டாரு. தூங்க சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறேன்ட்டு போனார். அந்த நேரம் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அப்போ வந்து நான் வந்து அவர் ஃபோனை எடுத்து பார்த்தேன். அந்த ஃபோனில் வந்து ஒரு பொண்ணுடைய ஃபோட்டோ வந்துச்சு. ஐ லவ் யூ டார்லிங் அப்படின்னு வந்துச்சு. அதை பார்த்ததும் எனக்கு ஒரே ஷாக் ஆயிருச்சு. அப்போ இவருக்கு வந்து ஏதோ ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குது. அவர் இதை மறைச்சிட்டு தான் வந்து இவர் என்னை கல்யாணம் பண்ணியிருக்கணும். அதனால நம்ம வந்து பேசி பார்த்தோம்னா அவரும் இது விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. அதனால இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல. வந்து கூப்பிட்டு வச்சு பேசினோம்னா கண்டிப்பாக வந்து அவர் ஏற்றுக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால வந்து நான் இப்பயும் சொல்கிறேன் மாமா, அடுத்த நிமிஷமே நீங்கள் இப்பயே தாலியை கழட்டி அவர் கையில் கொடுத்துட்டு நான் உங்கள் வீட்டுக்கு வர தயாராக இருக்கேன். என்னை ஏற்றுக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா இப்படி பேசுகிற? இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படிங்கிறாரு. அதுக்கு நடேசன் சொல்கிறாரு, நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நானே உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறேன். ஆனால் வந்து இது எடுத்தங்கவுத்தம்னு நடக்கிற காரியம் இல்லைம்மா. ஆனால் கொஞ்சம் யோசனை பண்ணி தான் செய்யணும் அப்படிங்கிறாப்புல. இல்லை மாமா, நான் சொல்கிறது உண்மைதான். எனக்கு வந்து அவர் மேலே ஒரு டவுட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு நீ வீட்டுக்கு போ அப்படிங்கிறாப்புல. அந்த நேரம் பார்த்து கஸ்தூரி அங்கே வந்துடுறாங்க. கஸ்தூரியை பார்த்ததும் வந்து கார்த்தியாவை பார்த்து கஸ்தூரி கேட்குறாங்க, இப்போ எதுக்குடி இங்கே வந்த? உனக்கு தான் இன்னொருத்தனோட கல்யாணம் ஆயிடுச்சுல. ஏண்டி என் மானத்தை வாங்கணும்னே இருக்கியா? அவனுக்கு மாப்பிள்ளைக்காரனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுறது? மாப்பிள்ளை குளிக்க போயிருக்காரு. நீ இங்கே தான் வந்திருப்பேன்னு நான் வேகமாக ஓடியாந்தேன். ஒழுங்கா மரியாதையா வீட்டுக்கு வர்றியா இல்லையா அப்படிங்கிறாப்புல. இங்கே பாரு, நீ சொன்ன மாதிரி கழுத்தை நீட்டிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு வந்து இங்கே அதட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இங்கே எதுக்குடி வர்ற? புருஷன் வீட்டுக்கு போகிறத விட்டுவிட்டு இங்கே வந்திருக்க அப்படின்னு கார்த்தியா கேட்குறாங்க. இதுதான் என் புருஷன் வீடு அப்படின்னு சொல்லவும் அதிர்ச்சி ஆகுறாங்க கஸ்தூரி.